ஹலோ காய்ஸ். 9 months பேபி மதரோட யூட்ரஸில் இருந்தாலும் ரெண்டு பேரோட பிளட்டுமே மிக்ஸ் ஆகாது. எப்படின்னு பார்க்கலாமா? மதர் அண்ட் ஃபீட்டஸ்குள்ள எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது பிளசண்டான ஒரு ஸ்பெஷல் ஆர்கன் மூலமாக தான். ஆனால் ரெண்டு பேரோட பிளட் கனெக்ஷனும் டைரக்டாக கனெக்ட் ஆகியிருக்காது. மதரோட பிளட்டும் ஃபீட்டஸோட பிளட்டும் பிளசென்டல் மெம்பரைன் அப்படின்னு ஒரு தின் பேரியர்னால செப்பரேட் ஆகி இருக்கும். இந்த மெம்பரைன் ஆக்சிஜன், குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், ஹார்மோன்ஸ் இதை மட்டும்தான் பேபிக்கு கிராஸ் ஆக அலோவ் பண்ணும். ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் இதை மதர்லேருந்து பேபிக்கு போக அலோவ் பண்ணாது. இது எதனால பாசிபிள்? டிஃப்யூஷன் மெத்தட்னால பாசிபிள். ஸோ பிளட் டைரக்டாக மிக்ஸ் ஆகாததுனால சப்ஸ்டன்ஸ் மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இதனால என்னென்ன அட்வான்டேஜ் பார்க்கலாமா? மதர் அண்ட் பேபிக்கு டிஃப்ரெண்ட் பிளட் குரூப் இருக்கலாம். பிளட் மிக்ஸ் ஆனால் மதரோட இம்யூன் சிஸ்டம் பேபியை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ பிளசென்டல் செப்பரேஷன் பேபியை ப்ரொடெக்ட் பண்ணுது. செகண்ட், மதர் பிளட்ல இருக்கிற பல இன்ஃபெக்ஷன்ஸ் டைரக்டாக ஃபீட்டஸ்க்கு போகாது. பேபிக்கு ரிஸ்க் ரொம்பவே கம்மி. தேர்ட், மதர் பிளட் ப்ரெஷர் ஹையாக இருக்கலாம். ஃபீட்டஸோட பிளட் வெசல்ஸ் ரொம்பவே டெலிகேட் ஆனது. ஸோ பிளட் மிக்ஸ் ஆனால் ஃபீட்டஸ் வெசல்ஸ் டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ பிளசண்டா ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுது. ஃபோர்த், பிளசண்டா பேபிக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் மட்டும் செலக்டிவாக அலோவ் பண்ணுது. ஸோ இதனால ப்ராப்பர் க்ரோத், ஹெல்தி ஆர்கன் டெவலப்மெண்ட் இருக்கு. ஸோ நீட் பாயிண்ட்ல இருந்து பார்த்தோம்னா மெட்டர்னல் அண்ட் fetal blood never mix because of placental membrane which allows selective exchange of substances. So remember, baby mother ஓட கனெக்ட் ஆகி இருக்கும், ஆனா பிளட்ல இல்ல. பயாலஜியோட ஸ்மார்ட்டஸ்ட் ஃபில்டர் பிளசண்டா தான். Thank you.